ஓம் நம சிவாய. இன்றைக்கி நாம் சேஷாத்ரி சுவாமிகளோட மகிமையை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்னா, மண்ணை மருந்தாக்கியவர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். அந்த சப்ஜெக்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங். இது எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னா, குரோம்பேட்டையில் நெமிலிச்சேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சென்னையில் குரோம்பேட்டையில் நெமிலிச்சேரின்னு இருக்குது. அங்கே ஒரு வேத பாடசாலை இருக்குது, அப்புறம் கோசாலை ரெண்டுமே இருக்குது. அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு சின்ன வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. யாராவது சென்னைக்கு, அதுவும் இந்த குரோம்பேட்டை பக்கம் வந்தீங்கன்னா இந்த வேத பாடசாலையும் அப்புறம் இந்த கோசாலையும் போய் பார்க்கலாம். ரொம்ப ஒரு தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. சரி, சேஷாத்ரி சுவாமிகள்னாலே நமக்கு எந்த ஊர் ஞாபகம் வரும்? திருவண்ணாமலை. இன்றைக்கி இருக்கிற திருவண்ணாமலையில் தெய்வீகம் அப்படியே இருக்குது, ஆனால் நிறைய கமர்ஷியல் கூட்டம் வர அது வரத்தான் செய்யும். இப்போ திருப்பதியில் கூட அப்படி தான் இருக்கு இல்லையா? இப்போ இப்படி இருக்கிற திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள் ரமணர் இருந்த சமயத்தில், அதாவது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க. மக்கள் தொகையும் கம்மி, தெய்வீகம், 2 பேருமே ஒரே நேரத்தில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த பூமி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நினச்சி பார்க்குற போதே எப்படி இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட மகான்கள்லாம் வாழ்ந்த இடத்துல நாமும் இன்று போய் அந்த ஆசிரமத்துக்கு போகிறோம், அப்புறம் அங்கே கிரிவலம் போகிறோம். இதெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? நமங்கெல்லாம் நிறைய ஜென்ரேஷன் 100 ஆண்டுகள் ஆயிடுத்து, இருந்தாலும் அவங்களுடைய தெய்வீக சக்தி இன்னும் அங்கேயே அப்படியே தான் இருக்குது. அதுவும் அந்த சேஷாத்ரி சுவாமிகள் மகானோட மிராக்கிள்ஸ்லாம் கேட்க கேட்க கண்ணில் ஜலம் வருது. இன்றைக்கி அப்படி தான் நான் ஒரு 2 மிராக்கிள் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஒன்று சேஷாத்ரி சுவாமிகள் அவருக்கு ஒரு பிரதர் இல்லா. அவர் பேர் வெங்கட சுப்பையா. இந்த வெங்கட சுப்பையாவோட வீட்டுக்கு சேஷாத்ரி சுவாமிகள் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக போவார். போய் உள்ளெல்லாம் போக மாட்டார், அந்த வாச திண்ணையில் போய் உட்காந்துப்பார். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் மகான்னு தெரியும், சுவாமிகள்னு தெரியும். அதனால் ஓடி அவருக்கு வேண்டிய அந்த ஒரு மகானுக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜைகள்லாம் செஞ்சு அவர் காலில் நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுட்டு போவாங்க. அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை மகானுக்கு. இவங்கள்லாம் அவர் வந்தோடனையும் என்னென்ன நம்ம சுவாமிகள் வீட்டுக்கு வந்தால் என்னென்ன செய்வோமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அவன் மாட்டுக்கு போவாங்க. அவர் மாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார், அப்படி வேடிக்கை பார்ப்பார். அவருடைய பிஹேவியர்லாம் ஒரு எராட்டிக்காக தான் இருக்கும். இந்த நேரத்தில் நான் ஒரு புக்கில் கூட படித்தேன். இந்த ஷீரடி சாய்பாபா நம்ம பூனா பக்கத்தில் மகாராஷ்டிராவில் இருக்காங்கல்ல இருந்தார் இல்லையா, அவருடைய பிஹேவியரும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப எராட்டிக்கலாக என்ன பண்ணுறான்னு தெரியாது, ஆனால் ஒரு நன்மையாகத்தான் இருக்கும். அப்படி தான் இந்த வெங்கட சுப்பையா வீட்டுக்கு அவர் அடிக்கடி போவார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வெங்கட சுப்பையாவுக்கு மட்டும் இவர் மேலே இவர் மகான் அப்படிங்கிற எண்ணம் அவரிடம் இல்லை. இவர் ஒரு சுவாமிகள் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை. இவரை அவர் குருவாக கூட மதிப்பதில்லை. ஒரு சாதாரண மனிதன் தெருவில் அங்கே போகிறான் இங்கே போகிறான், இவன்கிட்ட போய் நம்ம என்ன சேவிக்கிறது, இவனை போய் நம்ம என்ன நமஸ்காரம் பண்ணுறதுன்னு அவர் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை பற்றி எல்லோரும் சொல்வதை கேட்டுப்பார். ஆனால் அவர் அதற்குரிய மதிப்பை அவர் கொடுத்ததே இல்லை. ஒரு நாள் இதே மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள் அந்த வீட்டுக்கு, வெங்கட சுப்பையா வீட்டுக்கு போயிட்டு அந்த திண்ணையில் உட்காந்துருக்கார். அப்போ வெங்கட சுப்பையா உள்ளே தான் இருக்கார். அந்த காலம் இல்லையா, 100-120 வருஷம் முன்னாடி ஓட்டு வீடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு கருந்தேல் அவரை கொட்டிடுறது. கொட்டினோன்னையும் வலியால் அந்த வெங்கட சுப்பையர் வலியால் துடிக்கிறார், ஆங்கிறார். உயிர் போகிற மாதிரி ஒரு வலி. அப்போ அவர் கண்ணில் அந்த வாசலில் இருக்கிற சேஷாத்ரி சுவாமிகள் கண்ணில் தெரிகிறார். எப்போதுமே நமக்கு கஷ்டம் வந்தால் தான் நமக்கு யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு தோணும் இல்லையா?
உடனே கிடுகிடுன்னு ஓடுறார். ஓடினவருக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. அவர் மனதில் ஒரு கோபமும் இருக்குது. உன்னை எல்லாரும் மகான்னு சொல்கிறாங்களே, உன்னை எல்லாரும் சாமின்னு சொல்கிறாங்களே, உன்னை எல்லாரும் குருன்னு சொல்கிறாங்களே, நான் இப்படி ஒரு 2-3 நிமிஷமாக வழியில் துடிச்சுன்னு இருக்கேன், எல்லாரும் என்னை சுற்றி இருக்காங்க, தேல் கொட்டிருத்துன்னு உன் காதில் விழலியா அப்படிங்கிறார். அவர் அதை நிகழ்ச்சியை ரொம்ப சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கார். நீ ஏதாவது பண்ணி இந்த வழியை நிறுத்தேன், என்னை காப்பாற்றேன் அப்படிங்கிறார். சேஷாத்ரி சுவாமிகள் எப்போதுமே ரொம்ப அமைதியாக இருப்பார், சமயத்தில் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், அவங்கிட்ட வாசலுக்கு வந்தாச்சு, வாசலில் திண்ணையில் தானே உட்காந்துருக்கார், வெளியில் இருக்கிற அந்த ரோடை காட்டுறார். அது மண் ரோடு. அந்த மண்ணை எடுத்து எந்த இடத்துல கடிச்சதோ அங்கே தடவு அப்படிங்கிறார். நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு சுவாமிகள் சொன்னால், யாரோ ஒருத்தர் சொன்னா நம்ம வழி போகணும் இல்லையா, உடனே ஓடி போய் அந்த மண்ணை எடுத்து அந்த தேல் கடித்த இடத்துல தடவுறார். ஆனால் வலி நிற்கலை. உன்னை நம்பி நான் தடவின ஒன்றுமே ஆளையே, ஏதாவது பண்ணுப்பா அப்படிங்கிறார். உடனே சேஷாத்ரி சுவாமிகள் சொல்கிறார், நீ மண்ணை எடுத்து தடவினலாம் சரி, ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லு, ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு தடவு போ, திருப்பி அந்த மண்ணை எடுத்து தடவு போ அப்படிங்கிறார். உடனே திருப்பி ஓடி போய் அந்த மண்ணை எடுத்து ஒரு ஸ்லோகங்கள்லாம் சொல்லிகிட்டே அதை தடவுறார். தடவின அடுத்த செகண்ட், அடுத்த நொடி அந்த வலி நின்று போய்டுறது. அந்த இடத்துல தான் அந்த தேல் கடிச்சுதா அப்படிங்கிறது கூட தெரியல, எல்லாம் மாயமாக மறைஞ்சது. அந்த வலி மட்டுமா மறைஞ்சது, சேஷாத்ரி சுவாமிகளும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டார். எப்போதுமே ஒரு இடத்துலலாம் அவர் அப்படியே இருக்க மாட்டார், அப்படியே போயிட்டே இருப்பார். அப்படியே கையெடுத்து கும்பிட்டவர் தான் கடவுளேன்னு சொல்லிட்டு அவர் போகிற பாதையில் அப்படியே நமஸ்காரம் பண்ணார் அந்த வெங்கட சுப்பையர். அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டாம், அந்த இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத அந்த வெங்கட சுப்பையர் பிற்காலத்தில் அவருடைய மிகப்பெரிய தீவிரமான பக்தராக இருந்தார். ஸோ இந்த இடத்துல மண் மருந்தானது சேஷாத்ரி சுவாமிகள்னால. எப்பேற்பட்ட ஒரு மகான் இல்லையா. இப்போ ஒரு மிராக்கிள் பார்த்துட்டோம், இன்னொரு மிராக்கிள் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு 2 வீடியோ அவரை பற்றி சொல்லிட்டேன். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோலாம் கூட போய் பார்க்கலாம். நம்மக்கிட்ட இப்போ அவர் இல்லை, ஃபிசிக்கலி இஸ் நாட் அவைலபிள், பட் ஸ்டில் நீங்கள் அவரை ப்ரே பண்ணுங்க. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்குன்னே அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். நம்ம இந்த உலகத்தில் இருக்கார் அவர் இன்னும். அதை சாட்சாத்மாக நீங்கள் உணரலாம், அதை சாட்சாத்தமாக நீங்கள் உணரலாம். இப்போ நம்ம அடுத்த மிராக்கிளுக்கு போகலாமா. கடவுள் அப்படிங்கிறவர் நம்ம கூடவே தான் இருக்கார், ஆனால் நம்ம அதை உணர்றது இல்லை. சமயத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் பரபரப்பாக நம்ம ஏதோ இயங்குறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். ஆனால் கடவுளை நின்று மானசீகமாக சரண்டர் ஆகி சரணாகதி ஆகி நம்ம அவரை வேண்டதில்லை. இருந்தால் நிச்சயமாக உடனே ஓடி வந்து அவர் ஹெல்ப் பண்ணிவிடுவார். இருந்தாலும் அடுத்ததாக மதுராந்தகத்தில் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு உடலில் ஒரு பிரச்சனை என்னென்னா, கைகள் 2ம் அடிக்கடி மரத்து போயிடும், இந்த விரல் கையெல்லாம் மரத்து போயிடும். அவர் போகாத டாக்டரே இல்லை, யாராலையும் அந்த வியாதியை அந்த காலத்தில் தீர்க்க முடியல. ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு காஃபியோ டீயோ தண்ணியோ கூட அவரால் தூக்க முடியாது, அப்படி மரத்து போய் அப்படி கையெல்லாம் ஆடும். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அப்புறம் வந்து சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி கேள்விப்படுறார். சில பேர் சொல்கிறா அங்கே போனீங்கன்னா அவர் சரி பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு. சில பேர் சொன்னால் அவர் பார்த்தாலே ஏதோ உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இவரும் நம்பிக்கையுடன் அங்கே போகிறார். முன்ன பின்ன சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி இருப்பார்னு கூட அவருக்கு தெரியாது. அதனால் திருவண்ணாமலையில் போய் இறங்குறார். இறங்கி சேஷாத்ரி சுவாமிகளை தேடுறார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இவரால் சேஷாத்ரி சுவாமிகளை திருவண்ணாமலையில் கண்டுபிடிக்கவே முடியல. இருவேளை பாதையில் தேடுறாரு. அப்புறம் அந்த வீட்டில் இருப்பாங்கிறாங்க, இந்த வீட்டில் இருப்பாங்கிற, எங்கேயுமே அதுவும் மலையில் அந்த இடத்துல இருப்பாங்கிறாங்க, எங்கேயுமே இவரால் பார்க்க முடியல. சரி, நமக்கு கொடுப்பினை இல்லை அப்படின்னு மனசில் தவிக்கிறார். ஒரு ஏக்கம் வருது, ஒரு மனசுக்குள்ளார ஒரு என்னடா இப்படி யாருது, நம்ம வாழ்க்கை இப்படித்தானா அப்படிங்கிறது. அவர் பார்த்து ஒரு தரிசனம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அந்த தரிசனம் கிடச்சிருந்தா கூட நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருக்கிற ஒரு கீத்து கொட்டைகளை இருக்கிற ஒரு காஃபி கடைக்கு போகிறார். உள்ளே போய் உட்காந்து காஃபி ஆர்டர் பண்ணுறார். காஃபி அந்த
மாஸ்டர், காஃபி மாஸ்டர், டீ மாஸ்டர் இருக்கார்ல, அவர் போட்டு கொடுக்கணும் இல்லையா? அவர் 2, 3 நிமிஷம் கழித்து போட்டு எடுத்து சூடாக அவர் டேபிள் மேலே வந்து வைக்கிறார். அப்போ இவர் பக்கத்தில் அட்ஜஸ்டண்ட்டாக ஒருத்தர் வந்து உட்கார்றார். உட்காந்துட்டு ஒரு டம்ளரை எடுத்துன்னு வந்து அதை அதில் ஊற்றி ஆத்துறார். இவர் பார்க்குறாரு, காஃபி ஆர்டர் பண்ணது நம்ம தானே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதை நல்லா ஆற்றி 2, 3 வாட்டி அது கூலாக போகிறது. கொஞ்சம் கூலான அப்புறம் சாப்பிடு, இப்போ கொஞ்சம் ஆறி எடுத்து நீ சாப்பிடு, உனக்கு கையெல்லாம் வலிக்கிறது இல்லையா, உன்னால் அப்படியே சூடாக சாப்பிட முடியாது இல்லையா அப்படின்னு கேட்குறார். இவருக்கு ஒன்றுமே புரியல. யார் அது, நம்மளை பற்றி இப்படி கரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னு அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே அவரை பார்க்குறார், யார் இதுன்னு. அவர் யாருன்னு கூட அவருக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரியாக திகழடிச்சிருக்கும்போது அடுத்ததாக ஒன்று சொல்கிறார். இந்த கை வலிக்கிறது இல்லையா, அதுக்கு நீ என்ன பண்ணு, குங்குமத்தை எடுத்து தடவு, 2 விரல்லையும் 2 கை விரல்லையும் தடவு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போகிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே எழுந்து ஏதோ ஒரு மகான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்குறாரு, யார் இதுன்னு இவர் கேட்குறார். உடனே அங்கே இருக்கிற அந்த காஃபி டீ கடைக்காரரும் சரி, பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் 2 பேர் சொன்னேன், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, அவர் தான் சேஷாத்ரி சுவாமிகள் அப்படிங்கிறார். கண்ணில் அப்படியே பலன்னு கண்ணில் ஜலம் கொட்டுறது. அவரை ஓடி போய் நமஸ்காரம் பண்ணலான்னு பார்த்தா அவர் மறைஞ்சு போயிடுறார். இப்படி தாங்க நிறைய கடைக்கெல்லாம் அவர் போவார். எந்த கடைக்கு போகிறாரோ அந்த கடையில் நிறைய வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது இவரால் அந்த காஃபியை வந்து சூடாக இருந்தால் அவரால் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுவாமிகளே அங்கே நேராக வந்து அவருக்கு ஆற்றி கொடுக்குறாருன்னா ரொம்ப பாக்கியம் இருக்கணும் சார். அதெல்லாம் ஈஸி இல்லை சார். சரணாகதி, உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாமே வாழ்க்கையில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கதை அதோடு முடியலை. அதுக்கப்புறம் அவர் பேச்சை நம்ம கேட்காம இருக்குமா, குங்குமத்தை எடுத்து தன்னுடைய விரல்களெல்லாம் தடவிக்கிறார். அதுதான் சார் மருந்து. அவர் வார்த்தையில் சொல்லிட்டார் இல்லையா, குங்குமம் அவருடைய வியாதியை நீக்கிறது. அதுக்கப்புறம் கையை விரல்லாம் சரியாக போய்டுறது, அந்த வியாதியெல்லாம் போய்டுறது. அதுக்கப்புறம் நான் சொல்லணுமா, எல்லோரும் டிவோட்டி தான் சார். எல்லோரும் தீவிர பக்தர்களாக இருந்தாங்க. எல்லோரும் அப்போல்லாம் வந்து ஒரு வெள்ளேந்தியான மனசும் மனிதர்களிட இருந்தது. அதனால் கடவுள் வந்து அப்படியே நம்ம கூடவே வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நிறைய லௌகீக வாழ்க்கையில் போய்ட்டு கடவுளை தேடிக்கிட்டே இருக்கோம். கண்ணில் கிடைப்பார். நல்ல ஒரு பக்தியோடு இருந்தால் நிச்சயமாக நம்ம அவரை பார்க்கலாம். நம்ம அடுத்த பகுதியில் இன்னும் நிறைய மிராக்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. எனக்கு இந்த வாய்ப்பளித்து என்னை பேச வைத்த சேஷாத்ரி சுவாமிகளுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.